ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன செட்டுனா 2024 பிப்ரவரி 20ஆம் கேட்டிருந்த செகண்ட் ஷிஃப்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு 10 கொஷின் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்ட் இன் விச் யூனிட்? அதாவது லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இருக்குல்ல, இதோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. லவுட்னஸ் ஆஃப் சவுண்டுக்கு யூனிட் என்னதுன்னா டெசிபல், டிபி. First one answer option B. Second question, in which of the following states of India is celebrating Bonalu festival? அதாவது போனாலு ஃபெஸ்டிவலை கொண்டாடக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் டி, தெலுங்கானா. தெலுங்கானாவில் தான் போனாலு ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படும். ஸோ இது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபெஸ்டிவல்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு கீழே உள்ளது தான் இந்த கொஷினு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸை நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது தேர்ட் கொஷின், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லான்ச்டு இட்ஸ் ஃபஸ்ட்டு 5-year பிளான் இன் 1951 அண்டர் டேஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி தன்னோட முதல் 5 ஆண்டு திட்டத்தை 1951 வெளியிட்டிருக்கோம். இதை யார் வெளியிட்டிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வெளியிட்டிருப்பாங்க. இவர் எந்த தத்துவத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை அமைச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ, சோசியலிஸ்டிக் தத்துவத்தின் மூலமாக தான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்தது ஃபோர்த்து கொஷின் என்னது? அண்டர் ஆர்டிக்கல் 333, அண்டர் ஆர்டிக்கல் 333 த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஈச் ஸ்டேட் ஷெல் பி கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் டேஷ் மெம்பர்ஸ். அதாவது ஆர்டிக்கல் 333 படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எம்எல்ஏ சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், நாட் மோர் தென், இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இத்தனை மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, 500. 500 எம்எல்ஏ மேலே ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 333. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், இன் விச் இயர் வாஸ் தி ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்ஸ்டர் வாஸ் சைன்டு? ஸோ அம்ரிட்ஸ்டர் ட்ரீட்டி எப்போ வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1809. 1809 அம்ரிட்ஸ்டர் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், நேம் தி இந்தோ பெர்சியன் டான்ஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். அதாவது உத்தரப்பிரதேசில் ஆடுற இந்தோ பெர்சியன் டைப் டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கதக். ஸோ இந்த கொஷின் எது கீழே வருதுன்னா இதுவும் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குல்ல, அந்த டாபிக் கீழே இருக்கிற டான்ஸஸ்ன்னு ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்புலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல வர டான்ஸஸ்ங்கிற டாப்பிக்கை நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது செவன்த்து கொஸ்டின், பனலால் கோஷ் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? அதாவது பனலால் கோஷுங்கிறவர் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஃபேமஸ் ஆனவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃப்ளூட்டு தான் பனலால் கோஷ் வந்து யூஸ் பண்ணுவார். அடுத்தது எயித்து கொஷின், ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி செகண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், இன் இந்தியா? அதாவது முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட்டில் செகண்டாக வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான். இவர் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அடுத்தது நைன்த்து கொஸ்டின், த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அடாப்டட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆன். அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும், அந்த அமைப்பு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடாப்டட்னா எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அடாப்டட்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 26 நவம்பர் 1949, ஆப்ஷன் பி. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னது? 26 நவம்பர் 1949. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஜனவரி 26, 1950. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அடாப்டட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 26 நவம்பர் 1949. அடுத்ததாக லாஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். அஸ் பெர் சென்சஸ் 2011 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேவ் தி ஹையஸ்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்? அதாவது 2011 சென்சஸ் அடிப்படையில் எந்த ஸ்டேட்டில் பெண்களுக்கு லிட்ரஸி ரேட்,
கல்வி அறிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. ஸோ இன்றைக்கான 10 கொஷினை வந்து பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லியும் 10 கொஷினை வந்து நான் எடுத்து வர்றேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.